வணக்கம். இன்னைக்கு 38 இன்ச்சு ஜஸ்ட் உள்ள ப்ளவுஸு கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் லென்த்து 14 இன்ச்சு, இதனுடைய ஷோல்டர் 14 இன்ச்சு, ஜஸ்ட்டு 38 இன்ச்சு, அடிபடம்பு அளவு 32 இன்ச்சு, பட்டியின் மேல் பாகம் 12 இன்ச்சு. அடுத்ததாக ஸ்லீவ், அதனுடைய லெங்க்த்து 5.5 இன்ச்சு, கைக்குழி 16 இன்ச்சு, கை டைட்டு 14 இன்ச்சு, நுனிக்கை அளவு 12 இன்ச்சு. அடுத்ததாக பேக் நெக்கோட லெங்க்த்து இறக்கம் 9 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட லெங்க்த்து இறக்கம் 6 இன்ச்சு. இதை நாம் எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம கோடு போட்டோம். அடுத்ததாக இதனுடைய லென்த்து என்னன்னா 14 இன்ச்சு. நாம் ஒரு 1.5 இன்ச்சு கூட வைக்கிறோம். அதாவது இந்த கோட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. நம்ம அதில் இருந்து அளவெடுத்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 15.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த நேர் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த கோட்டில் வந்து ஒரு 6 இன்ச்சு இறக்கி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் இதில் நாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. அப்போ இன்னொரு கோடும் போட்டுக்கலாம். இது நேர் ஒரு கோடு. அடுத்ததாக இதனுடைய ஜஸ்ட் என்னென்னா 38 இன்ச்சு. அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும்னா 9.5, 19, 38. அந்த 9.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி வைக்கணும். 10 இன்ச்சு வைக்கணும். அதுக்கப்புறமா கச்சா ஒரு 1.5 இன்ச்சு. அடுத்ததாக கீழே இதனுடைய அடி உடம்பு என்னென்னா 32 இன்ச்சு. இப்போ 32 இன்ச்சில் 8ல் ஒரு பங்கு 4 வரும். அப்போ நாம் இதில் 4ல் ஒரு கோடு போடுறோம். அடுத்ததாக கூட ஒரு 1 இன்ச்சு கூட்டி 5 இன்ச்சு அதில் ஒரு கோடு போடுறோம். அடுத்ததாக கச்சா நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இதில் ஒரு கோடு. இப்போ நாம் இந்த 2 கோட்லையும் நேராக மார்க் கீழே வந்து இந்த பேக் காட்டு வேணுன்னா இந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச்சு வச்சா போதும். அடுத்ததாக கழுத்து, இது வந்து 38 இன்ச்சுங்கிறதுனால உள்கழுத்து விரிவு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கும். அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வைக்கிறோம். இப்போ நான் அளந்த ப்ளவுஸில் ஒரு 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இதில் ஒரு 3.25 இன்ச்சு வைக்கிறோம். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு கச்சா போயிடும், இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு கச்சா போயிடும். அப்போ 3.25 இன்ச்சில் ஒரு கோடு. இதை நேர இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக
இந்த கோட்டில் இருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் கிராஸாக நாம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இந்த கைக்குழி இறக்கிறதுக்குன்னுட்டு நான் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து எல்லா இதுக்குமே நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போட முடியாதுங்கிறக்காக ஒரு சில இதுக்காகலாம் நான் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னை போடுறேன். நம்ம கரெக்டாக இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு, அப்புறம் இங்கே இந்த ஷோல்டருக்காக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரெண்டுலேயும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இப்போ ரவுண்டாக போட போகிறோம். இப்போ இந்த கைக்குழி நமக்கு எவ்வளவு தேவைன்னா 16 இன்ச்சு தேவை. அப்போ இங்கே இருந்து இங்கே கூட ஒரு 1/2 இன்ச்சு, 8ல் பாதி, அதாவது 16ல் பாதி 8, கூட ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு வரும். ஒரு 8.5 இன்ச்சு வரணும். நம்ம இதில் இருந்து அளக்கும்போது இந்த கைக்குழிக்கு 8.5 இன்ச்சு வரணும். இது வந்து 9 இன்ச்சு வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கோட்டுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வர. இப்போ 2000 அளந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. இந்த அளவு தான் ப்ளவுஸில் வந்து ரொம்ப முக்கியமான இது. நம்ம வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோட்டிலேருந்து வெளியே வரலாம். சப்போஸ் என்ன 1/4 இன்ச்சு கூட்டணும் அப்படின்னா இந்த கோட்டை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி அதை இன்னும் நம்ம இந்த மாதிரி கீழோடி அதை ஜாயின் பண்ணாக்கி அது கூடும். இதுதான் ப்ளவுஸில் வந்து கட்டிங்கில் ஒரு முக்கியமான அளவு. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நெக்கு இறக்கம் என்னென்னா, இந்த ப்ளவுஸில் வந்து 9 இன்ச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 9.5 இன்ச்சு இறக்கும். கூட ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்து ஷோல்டரில் நம்ம அங்கே வந்து 2.25 வச்சுருக்கோம். கீழே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு வைக்கணும். என்றைக்குமே இங்கே இருக்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கூட்டி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கூட்டி வைக்கிறதுனால இந்த ப்ளவுஸில் பின்னால் வந்து சுருக்கடிக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு கூட நான் ரவுண்டு கழுத்துக்கு பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணுற பார்த்துக்கிறேன். இருக்கா? இப்போ நாம் ப்ளவுஸை கட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் கடைசியாட்ட ஒரு இது என்னென்னா, நான் கீழே ஒரு அரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோங்களா, இங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த கோடு இந்த ஷேப் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நம்ம இதில் இருந்து இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறோம். அடுத்ததாக இங்கே இருந்து கட் பண்ணுறோம். அதாவது ப்ளவுஸில் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாகும். அதனால தான் நான் வந்து ஜாஸ்தி நிறையா வீடியோவில் வந்து விளக்கி கொடுக்கறது இல்லை. சரி, ஓரளவு வேலை தெரிஞ்சவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு மியூசிக்கில் போட்டுருக்கோம்.
நாம் ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம். பேக் பாகத்தை அடுத்ததாக ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணுவோம்.